ஹாய் ஹலோ மக்களே, தல அஜித்தோட அடுத்த படமான குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுது. இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அடுத்து ஒரு பெரிய செலிப்ரேஷன் இன்னும் ஒரு 30-35 நாளில் நடக்க போகுது. இப்போ இந்த படத்துலேருந்து சில அப்டேட்ஸ்லாம் வரப்போகுதுன்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராகர்லாம் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடக்ஷன் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குட் பேட் அக்லி படத்தை பொறுத்த வரைக்கும் 275 கோடி ப்ளஸ் வந்து பட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 275 கோடியில் தல அஜித்தோட சேலரிலாம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா விடாமுயற்சிக்கு 100 கோடி வந்து ஒரு சேலரியாக வாங்கினாருன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி பார்த்தா குட் பேட் அக்லி படத்துக்கு 100 கோடி வாங்கியிருந்தா இந்த படத்தோட அடுத்த பட்ஜெட் மீதி பாதி 175 கோடி தான் இந்த படத்துக்கு பட்ஜெட்டா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. ஸோ அதோட பக்கம் இருக்கட்டும். இப்போதைக்கு அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 275 கோடி ப்ளஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட பட்ஜெட்டு. அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷ் ஆல்ரெடி இந்த படத்தோட மியூசிக் வேலைகளை ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றத அவர் அஃபிஷியலாக வந்து ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார். குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் அதை பற்றின ஒரு அப்டேட் தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ஒரு தலையோட ஃபேமஸான படமான தீனா படத்துலேருந்து ஃபேமஸான சாங்கான வத்தி குச்சி பத்திக்காதா இருக்கு இல்லையா, அந்த சாங்கை வந்து ரீமேக்ஸ் பண்ணி அப்படியே ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அந்த சாங் கண்டிப்பாக குட் பேட் அக்லி படத்தில் இருக்க தான் போகுது. இதை வந்து அவங்க சைடில் ஒரு பெரிய அப்டேட்டாக வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது சோஷியல் மீடியாவில். ஸோ வத்தி குச்சி பத்திக்காத அந்த சாங் தீனா படத்தில் ரொம்பவே மாஸ் ஹிட்டான சாங். அதை எப்படி ஜிவி பிரகாஷ் வந்து ரீமிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்றது தான் இருக்குது விஷயமே. இன்னொரு சூப்பரான தகவலும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மகாராஜா படத்தோட டேரக்டர் இருக்கார் இல்லையா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு இல்லையா நம்ம விஜய் சேதுபதியோட படம், செம்ம ஹிட் ஆச்சு. ஸோ அந்த படத்தோட டேரக்டர் வந்து நம்ம தல அஜித்தை பார்த்து ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணியிருக்காராம். ஸோ அஜித் சாரும் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கிறது தான் இப்போது வந்து ஒரு அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவர் மட்டும் இல்லை, விக்னேஷ் ராஜா அவருமே தலையை பார்த்து ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் தலையை பார்த்து இப்போ ஸ்டோரி நரேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. தலை யாரை செலக்ட் பண்ண போகிறார் அப்படின்றது தான் இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ மகாராஜாவோட டேரக்டர் சாமிநாதன் ஒரு நல்ல டேரக்டர் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தலா அவரை செலக்ட் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, இதை தவிர்த்து குட் பேட் அக்லி படத்துலேருந்து இன்னும் சில அப்டேட்ஸும் இருக்குது. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணுறோம். நீங்கள் இந்த வத்தி குச்சி பத்திக்காத சாங்கை ரீமிக்ஸ் ஜிவி பிரகாஷ் பண்ணால் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்ருங்க.